ஹலோ கைஸ், நாங்கள் இப்போது ஆவடியிலேருந்து சென்னை டு திருவண்ணாமலை போய் கொண்டு இருக்கோம். ஆவடியில் இது கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸில் இப்போ உட்காந்துருக்கோம். ஆவடி டு கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் டு திருவண்ணாமலை. ஒரு அவசர வேலையாக திருவண்ணாமலைக்கு போய் கொண்டு இருக்கோம். இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். அது பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இதுக்கு முன்னே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அதுதான் பார்த்துருக்கேன். கிளாம்பாக்கம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்களுக்கு திருவண்ணாமலை பஸ் பிடிக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். கிளாம்பாக்கம் பஸ்ஸில் உட்காந்துட்டு திருவண்ணாமலைக்கு பிரயாணம் செய்கிறோம். வழியெல்லாம் ரொம்ப அழகான இயற்கை நிறைந்த ஒரு இதுவாக இருந்தது. நல்லா இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. இங்கே கிளாம்பாக்கத்துலேயும் லேசாக மழை தூறல் இருந்தது. அங்கே பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பெரிய ஒரு பிளேஸு, ரொம்ப பெரிய இடம். அதிலிருந்து உட்காந்து இங்கேருந்தே மழை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பாலாறு. நல்லா இருக்குது. ரொம்ப மழை. சரியாகவே வீடியோ கூட என்னால் எடுக்கவே முடியல. ஜன்னலை திறக்கணுன்னா பின்னாடி இருக்கவங்க வேறு ஜன்னல் மூடுங்கம்மா, தண்ணி வேறு சாரல் வருது அப்படின்றாங்க. சரியாகவே வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே பாருங்கள், தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த ஆறு, அந்த தண்ணி, இந்த மணல் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க இயற்கை சீன்லாம் பார்க்க, நேச்சுரல் சீன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. மலையை சார்ந்த இடம், மரங்கள், இந்த இயற்கை இதெல்லாம் அந்த சைடு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் வருஷம் போவோம் திருவண்ணாமலைக்கு. அங்கே அண்ணாமலையார் கோவில் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே தான் எங்கள் குலதெய்வ கோவில் இருக்குது. அம்மன், பூவாடைக்காரி அம்மன் சொல்லுவாங்க. வருஷம் போய் ஆடி மாதம் பொங்கல் வைப்போம். அந்த இடம்தான் இது. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அது வழியில் செஞ்சி வரும். செஞ்சிக்கோட்டை, திருவண்ணாமலை சென்னையிலிருந்து 160 கிலோமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊர். அங்கே செஞ்சிக்கோட்டை இருக்குது. அது ரொம்ப அழகான கோட்டை. அந்த செஞ்சிக்கோட்டை பற்றி சொல்லணுன்னா, ஒரே மன்னர்களால் கட்டப்பட்டதல்ல செஞ்சிக்கோட்டை. அதை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, அது பல மன்னர்கள் ஆட்சி செய்யப்பட்ட அது ஒரு இடம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெவ்வேறு மன்னர்களால் ஆட்சி செய்த காடவ மன்னர்கள், விஜயநகர பேரரசு, செஞ்சி நாயக்கர் மற்றும் மராட்டியர் சிவாஜி, அந்த மாதிரி ஒரு பேரரசரால் மேம்படுத்தப்பட்ட விரிவாக்கப்பட்ட ஒரு செஞ்சிக்கோட்டை. அதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஹிஸ்ட்ரி செஞ்சியை பற்றி சொல்லணுன்னா 12ஆம் நூற்றாண்டில் ஆனந்தகோன் அவரால் தான் அதை ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. அவங்களுடைய வம்சம் ஆரம்பிக்கப்பட்டது. அது 1112 ஆனந்தகோன், கோனேரிக்கோன் இவங்களால் அதை ஆரம்பித்தாங்க. அந்த 12ஆவது நூற்றாண்டிலேயே கிருஷ்ணர் கோன் அப்படின்றவர் அந்த கோட்டைக்கு அடித்தளம் அமைத்தார். 14ஆம் நூற்றாண்டு 14லிருந்து 15ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்றவர் செஞ்சியை ஒரு முக்கியமான இடமாக பண்ணணும் அப்படின்றது 14-15ஆம் நூற்றாண்டில் தான் அதை முக்கியமான ஒரு இடமாக அதை மாற்றினார். அதற்கு அடுத்து மராட்டிய மன்னர் சிவாஜி அவர் 16ஆம் நூற்றாண்டில் செஞ்சியை பற்றி இந்த இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடமாக அந்த கோட்டையாக அதை பயன்படுத்தினார். இராணுவ பொருட்கள் வைக்கிறது, அது மாதிரி ஒரு இடமாக அதை மாற்றினார். செஞ்சிக்கோட்டை தான் நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரே மன்னர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, வரலாற்று படைத்த ஒரு இடம். அது ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. செஞ்சின்றது 18ஆம் நூற்றாண்டில் தேசிங்கு ராஜா அவர் தான் அதை ஆண்டார். அது கூட எப்படி, அவர் ஒரு 10 மாதம்தான் அதை ஆட்சி காலம் புரிந்தார். அந்த தேசிங்கு ராஜா அவர் ராஜா அதில்
அதன் பிறகு அந்த ராஜாவுக்கு பிறகு வந்து பல்லவ சோழர், நாயக்கர்கள், முகலாயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த முகலாயர்கிட்ட இருந்து தான் தேசிங்க ராஜாவே ஃபைட் பண்ணி அவருடைய வீரத்தால் வெற்றி பெற்று அதை வந்து கையாண்டார். இந்த மாதிரி பெரிய நிறைய வரலாற்று நிறைந்த ஒரு இடம் வந்து செஞ்சி ஃபோர்ட். ஆக்ரா ஃபோர்ட்டு டெல்லியில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி செஞ்சிக்கோட்டையும் நமக்கு ரொம்ப பெரும் புகழும் வாய்ந்த ஒரு இடமாக, ஒரு ஸ்தலமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் போகிறாங்க, டூரிஸ்ட் ஏரியாவாக மாற்றிருக்காங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே அங்கே வந்து போக முடியாது, பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழியெல்லாம் பாருங்கள், நல்ல அழகான இயற்கை நிறைந்த ஒரு இடமா இருக்கும் செஞ்சிக்கு போகிற வழியில். முதல்லலாம் வந்து நம்ம போகிறோம்னா நிறைய வயல் நிறைந்த இடம் இருக்கும். இப்போ வந்து வயலெல்லாம் 4 வழிப்பாதை 6 வழிப்பாதை அப்படின்னு மாற்றிடுறாங்க. இப்போ வந்து நிறைய வயலே பார்க்க முடியல. அப்போல்லாம் நிறைய வயல் பகுதி இருக்கும். அதோ பார் கார் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து கார்களும் வண்டிகள் நிறைய போகிறதா இருக்குது. அதோ பார் ஒரு வயல் தெரியுது பச்சை பசேல் என்று அப்படின்னு நம்ம பார்க்குறதா இருக்குது. அதை பார்க்க வந்து வீடியோ எடுக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. வயல் பகுதியே வந்து ரொம்ப கம்மியான பகுதியாக இருக்குது. வயல்கள் எல்லாமே வீடாயிட்டு இருக்குது. ஆனால் இந்த மலை சார்ந்த இடம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். அதில் இருக்க அந்த இயற்கை மூலிகைலாம் நம்ம சுவாசிக்கும்போது ரொம்ப நல்லது. இந்த செஞ்சி அடுத்து திருவண்ணாமலை வரும். இந்த செஞ்சிக்கோட்டை, அதை சார்ந்த அந்த மலைகள், அதெல்லாம் அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மூலிகைங்க நிறைஞ்சிருக்கும் இந்த மலைகளில். அவங்க அதை சுவாசிக்கிறாங்க இல்லையா, அந்த மூச்சு காற்று வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப நல்லது. அது அந்த மூலிகையெல்லாம் சுவாசிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மலை சார்ந்த இடம், மரங்கள். இங்கே பாருங்கள், அந்த கூழாங்கல் யாரோ அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த மலைப்பகுதியில். அந்த கல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை யாரோ அந்த உருவாக்கி அழகழகாக ஒரு சைஸாக சின்னது பெருசுன்னு அந்த கல்லை வந்து அப்படியே அடுக்கி வச்சு ஒரு மலையாக இந்த மாதிரி இயற்கையே கடவுளுடைய படைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு அழகான மலைகள் அங்கே. ஒவ்வொரு முறையும் போகும்போதும் நான் வந்து ரொம்ப ரசிப்பேன் அதை. அங்கே இடத்துல நின்று அதை பார்க்கணும், கிட்ட போய் அப்படிலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் தொட்டு பார்த்து. அந்த அளவுக்கு டைம் இல்லாதனால அதை கடந்து போகணும் நாங்கள். ரொம்ப அழகான ஒரு மலை அது. இதுக்கடுத்து அண்ணாமலையார் கோவில் அங்கே வரும். அண்ணாமலையார் தீபம் ஏற்றுவாங்க வருஷம் வருஷம். நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு முன்னவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த மலையெல்லாம் அது ஒரு கோட்டை, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக செய்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பில்டிங் கட்டினோம்னா 15 வருஷம் 20 வருஷம்தான். அந்த சிமெண்ட்டு செங்கலுக்கு ஒரு இதுவே இல்லை, கேரண்டியே இல்லை. அப்போல்லாம் கோட்டையெல்லாம் பாருங்கள் எத்தனை நூற்றாண்டு, 11 12 நூற்றாண்டுன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? 21வது நூற்றாண்டில் இருக்கோம் நம்ம. எத்தனை வருடங்களாக அதை வந்து அது இயற்கையே பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அழகான கோட்டை. ஒரு சைடு வந்து ராஜா கோட்டை, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ராணி கோட்டை இருக்கும். இது வந்து ராஜா கோட்டை, இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ராணி கோட்டை இருக்குது செஞ்சியில். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சென்னையிலேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இயற்கை மேலே தான் இருக்குது இந்த கோட்டை. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதில் நிறைய படிகள், அதில் வந்து யானை குதிரை இதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைனா, ஆனால் போக முடியல. பாருங்கள் அது சுற்றி வயல் எவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகான ஒரு இடமா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி அந்த இயற்கை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் மழை இல்லை, அங்கே கொஞ்சம் தொலைவில் தான் மழை இருந்தது. இங்கெல்லாம் நல்லா இருக்குது.
மழையே இல்லை, கொஞ்சம் வெயில் இருந்தது, ஆனாலும் மேகமூட்டம் இருந்தது, லேசான அங்கங்கே தூறல். இதுக்கடுத்து வந்து அண்ணாமலையார் அடிவாரம் வரும். அங்கே எல்லோரும் கிரிவலத்துக்காக அந்த சைடு வருவாங்க. இயற்கை வளம் நிறைந்த இடம். அங்கங்கே மலை, எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. இதெல்லாம் நாளடைவில் நாளைக்கு எத்தனை பில்டிங் வரப்போகுதோ, நம்மலாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். பிற்காலத்தில் நம்மளுடைய வாரிசுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாருங்கள், நிறைய வீடுகள் வந்துகிட்டே இருக்குது, ஒரு பில்டிங்காக கட்டிட்டு வராங்க. இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் இயற்கையை அழிக்கிறோம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு வயல்வெளி. இதற்கு அடுத்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மலை, அந்த மலை அடிவாரத்தில் நிறைய பேர் அது 18 கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி வர்றதுக்கு நடைபாதையாகவும் போவாங்க. இது காடு, சிறுவாடி காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த காட்டு பகுதி தான் இது போவாங்க. மலையை குடைஞ்சி தான் செய்திருக்கலாம். சிறுவாடி காப்புக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. மலையை குடைஞ்சி தான் இது காடு காடாக தான் இருந்திருக்கு. பட் மலையை குடைஞ்சி தான் அது போயிருக்கு வழி பாதை. இப்போ எப்படி வயலை 6 வழி சாலை 8 வழி சாலைன்னு உருவாக்குற மாதிரி மலையை காடை அழித்து தான். அப்போவும் 2 சைடு நிறைய மரங்கள் இருக்குது, காடு தான். அங்கே நிறைய குரங்குலாம் இருக்கும். முதல்லலாம் பிஸ்கட் போட்டுட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஏதோ தெரியுது பாருங்கள் குரங்கு நிறைய. முதல்ல பிஸ்கட்லாம் போடுவோம், இப்போல்லாம் பிஸ்கட் போட்டால் வாகனங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு இருக்குது. யாரும் எதுவும் மிருகங்களுக்கு உணவளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதால் ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்ட்டு அதால் யாருமே தரதில்லை. அந்த குரங்குங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்டே தான் இருக்கும், நிறைய இருக்கும். இந்த காட்டில் குரங்கு பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். இந்த காடெல்லாம் தாண்டி தான் போகணும். நைட் டைமில் ரொம்ப 6 மணிக்கு மேலெல்லாம் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். இந்த சைடு லைட்டெல்லாம் இருக்காது, வண்டியினுடைய வெளிச்சம்தான் இருக்கும். பயமாக தான் இருக்கும். இந்த சைடு வாகனம் மட்டும்தான் இருக்கும், அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. அண்ணாமலையார் தெரிகிறார் பாருங்கள், அண்ணாமலையார் கோவில். அந்த அண்ணாமலை, அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம 18 கிலோமீட்டர் சுற்றி வருவாங்க. சித்தர்கள் வாழும் பூமி இது. இதை சுற்றி நிறைய சின்ன சின்ன குட்டி சாமி லிங்கம் விநாயகர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு நாளும் போனதில்லை. நான் ரொம்ப ஆசை எங்களுக்கு போகணும், அண்ணாமலையார் பார்க்கணும். அந்த கோவில் போயிருக்கோம், அண்ணாமலையார் கோவில் போயிருக்கோம். பட் இந்த மலையை சுற்றினதில்லை. இது சித்தர் மலை இல்லையா, இந்த மலையை நாங்கள் சுற்றினதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை போகணுன்னு. 18 கிலோமீட்டர் நடப்போமான்றது தெரியல. பட் இந்த ஆட்டோ போகுது, கார் போகுது. கிரிவலம் டைம்லலாம் போக முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இப்போ பாருங்கள் காலியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுற்றி வரலாம், நல்லாயிருக்கும். 3ஆம் தேதி கார்த்திகை மாதம் தீபம் இதில் ஏற்றுவார்கள். நாங்கள் அதுக்கு முன்னவே போக வேண்டிய சூழ்நிலை ஒரு காரணத்தினால போய் கொண்டு இருக்கோம். ரொம்ப அழகாக இயற்கை சூழல் நல்லா இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசன்ட், ரொம்ப அழகாக இருக்குது கிளைமேட்டு. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான நல்ல கிளைமேட்டு. இது மேலே தீபம், அண்ணாமலையார் கார்த்திகை தீபம், பெரிய தீபம் ஏற்றுவாங்க. அது 3 நாளாக இல்லை எத்தனை 5 நாள், ஒரு வாரமாக அந்த தீபம் எரியும் சொல்லுவாங்க.
நாங்கள் நேரில் வந்து பார்த்ததில்ல, டிவி மூலயமா தான், தொலைக்காட்சி மூலமாக தான் பார்த்துருக்கோம். அண்ணாமலைக்கு அரோகரா. நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை போகலேன்னு வருத்தமாக இருப்பீங்க. இந்த காணொளி மூலமாக நான் வந்து உங்களுக்கு இந்த இது போட்டுட்ருக்கேன். ஓம் நம சிவாயா. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாயா.